2006ஆம் ஆண்டு பாலன் இல்லத்தில் ஒரு நாள் வந்தபோது ஒருவர் வந்தார். அவர் இவர் தான். வந்த உடனே நீங்கள் மகேந்திரன் தானேன்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். சொன்னவர் சொன்னார், உங்களோட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னாரு. பேச ஆரம்பித்தோம். அப்புறமா நல்லக்கண்ணையாவை பார்க்கணுன்னாரு. அவரை பார்த்தோம். அன்று அவரிடம் ஏற்பட்ட சந்திப்பு தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டில் போரை நிறுத்த வேண்டும் என்ற தீர்மானம் உருவாவதற்கு காரணமாக இருந்தது. நான் எப்படி ஒரு இடத்துக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டோம் என்பதை பிறகு நான் யோசித்தேன். ஒரு புரட்சிக்காரர்கள், மாற்றத்தை உருவாக்குகிறவர்கள் ஒருவராக இருந்தாலும் அவர் தன்னுடைய கருத்தின் மீது இருக்கக்கூடிய வலிமை, அதை அவர் முன்னெடுப்பாரையானால் அவரை உலகத்தையே ஒருங்கிணைத்து மாற்ற முடியும் என்கின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை எனக்கு அதில் வந்தது. அதுக்கு பிற்பாடு நிறைய பேசலாம். அதற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 2005 இன்று வரை நானும் அவருக்கும் இருக்கிற உறவு என்பது தோழர்களுக்கிடையே இருக்கக்கூடிய உறவுகளில் மிக மிக மேன்மையான உறவாக நான் இந்த நிமிடம் வரை கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான உறவு. 2008 அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு முன்பு எப்படியாவது ஏதாவது ஒன்றை நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணோம். ரஷ்யாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இங்கிருந்து தாக்குதல்கள் அனுப்புவது, உலக மாநாடுகள், கம்யூனிஸ்டுகளுடைய மாநாடு மாஸ்கோவில் நடந்தபோது அதுக்கு தயார் பண்ணி அறிக்கையெல்லாம் கொடுத்தது, வியட்நாம் இதுக்கு தூதரகத்திற்கு சென்றது, இப்படி பல விஷயங்கள். அரசியலில் பல நெருக்கடிகள் இருந்தாலும் கூட இடையறாத முயற்சிகள். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று கண்ணீர் தூதுவன் என்ற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ரயில். இங்கேருந்து 1300 பேரை கூப்பிட்டு டெல்லிக்கு போய் டெல்லி நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவது. பல பேர் அதில் பங்கு பெற்றாங்க. பல முக்கியமானவர்கள், நம்ம ஜெகதீஷ் போன்றவர்கள் எல்லாம் அதுக்கு வந்தாங்க. பல திரைத்துறையை சார்ந்தவர்கள் வந்தார்கள். கிட்டத்தட்ட அந்த ரயிலை எடுத்து கொண்டு போகிறதுக்கு 30 லட்சம் ரூபாய் செலவழிஞ்சுது. நான் முடியாதுன்ட்டு ஆரம்பத்தில், எப்படி பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல முக்கியமானவர்கள் செஞ்சோம்னா யுத்தத்தை நிறுத்தலான்னு சொல்லிட்டு அதற்கான முழு நம்பிக்கையும் தந்து அந்த போராட்டம் டெல்லி வரை செல்லுவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருந்தவர் ஐயா விஸ்வநாதன் அவர்கள். அதை நான் வாழ்நாளையில் மறக்கவே முடியாது. அதற்கு அங்கே போன போது அங்கே ஒரு மிகப்பெரிய அந்த டெல்லியே கலகலத்துது. அதை பார்த்து அந்த நேரத்தில் தான் திட்டமிட்டு நம்முடைய உளவுத்துறை மாணவர்களுக்கிடையே ஒரு மோதலை உருவாக்கி அந்த மோதலை டிவியில் காட்டி இது வரவிடாமல் தடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மடைமாற்றத்தை செய்தார்கள். எனக்கு அரசியலில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுறதுக்கு அந்த கண்ணீர் தூதன் தான் காரணம். அப்படிப்பட்ட ஒரு சூழல். அதற்கு பிறகு இன்னைக்கு நான் அந்த கூட்டத்தில் ஒன்றை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அருமை தலைவர் நல்லக்கண் அவர்கள் இங்கே வந்திருந்தால், அவர் வாயால இவரை பற்றி சொல்லியிருந்தால் இன்னும் சிறப்பாக இந்த கூட்டம் அமைந்திருக்கும். காரணம் என்னன்னா, நான் அறிந்த வரையில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் கூட அத்தனை அரசியல் தலைவர்களிலும் மிக உயர்வாக அவர் மதிக்கக்கூடிய நபர் ஐயா விஸ்வநாதன் அவர்கள் என்பதை இந்த மேடையிலே நான் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. ஆனால்தான் இந்த மணல் போராட்டத்தை இவர் நிறுத்தினார். இதுக்கு முந்தி மணல் போராட்டத்தை நிறுத்தியவர் ஐயா நல்லக்கண்ணு. தாமிரபரணியில் போய் அவரே ஆர்கியூமெண்ட் பண்ணி அதை நிறுத்தினார். அதை சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார்னாக்க, நீங்கள் போயிருங்கன்னாரு. நீங்கள் போய் அவரோட பேசி விடாதீங்க, எனக்கு நல்லா அந்த புகழூர் தெரியும், அந்த இடம் தெரியும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் காலை மாலை 2 வேளையும் அந்த போராட்டத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பார். நாங்கள்லாம் போயிருந்த போது தான் நம்ம இவர் தான் சொன்னார், முகிலன் இங்கே இருக்கிறாரு, அதே போல் என்னுடைய அன்பிற்குரிய மணி அவர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்காங்க. அது என்ன போராட்டமாவது? நாங்கள் எல்லாரும் உள்ளுக்கு போயிட்டு ஆற்றுக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்குள்ள பொக்லைன் இயந்திரத்தை வச்சு பெரிய பள்ளத்தை வெட்டிட்டாங்க. அவ்வளவு ஸ்பீடு, வர முடியல. லீடர்ஸ்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் மாட்டிட்டாங்க. 7 மணி. உடனே நானும் பேசுகிற போது, இந்த இருட்டில் எதுவும் நடக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை எல்லாரையும் யாராவது வரலாம் போகிற ஒரு 4-5 பேரை வெட்டி போட்டு போனால் என்ன ஆகும் அப்படிங்கிற அச்சம் வர தொடங்கிருச்சு. அப்புறம் பேசிட்டு அவர் மைக்கை பிடிச்சிக்கிட்டு வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு முகிலன் சொல்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் அப்புறம் கடைசியில் ஒரு 10 பேர் ஆளை காணும்.
அவங்கள தேடி அன்னைக்கு பட்டிருக்கிற பாடு பெரும்பாடு. அதுக்கு பிற்பாடு அவர் சந்தித்த கஷ்டங்கள்லாம் நினைச்சு பார்க்கவே முடியாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஈழ விடுதலைக்காக நின்னாரு. ஈழ விடுதலைக்காக நின்னவர் அந்த போராட்டம் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு மணல் போராட்டத்துக்கு போறாரு. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு உள்ள விஷயங்களுக்கு போறாருனாக்க இதனுடைய உள் தொடர்ச்சியை பார்க்க வேண்டும். அதுதான் எங்க கொண்டு போய் வச்சாலும் ஒரு புரட்சிக்காரனால சும்மா இருக்கவே முடியாது. அவன் எதையாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். இது வரலாற்றில் நான் பல பேர்கிட்ட பார்த்துருக்கிறேன். நான் நிறைய லீடர்ஸை கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால அரசியலில் பலதரப்பட்ட தலைவர்களை சந்தித்திருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பான குணம் உண்டு, தைரியம் உண்டு. ஆனால் இவற்றை இருக்கிற தைரியமும் குணமும் வேற யாருக்கும் அந்த அளவுக்கு இல்லை என்பது என்னுடைய உணர்வுபூர்வமாக நான் உணர்ந்திருக்கிறேன். கடைசியாக ஒன்றை நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். இன்னைக்கு இருக்கிற அரசியல் என்பது கட்சி அரசியலில் இருந்து மக்கள் அரசியல் என்ற ஒரு நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க அப்படிதான் மாறுது. அந்த மக்கள் அரசியல், அவர் எந்த அரசியல் கட்சியையும் நம்பி அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கல, மக்களை நம்பி ஆரம்பித்தார், மக்களை திரட்டினார். அந்த மக்கள் போராட்டத்திற்கு அரசியல் கட்சிகள் பிறகு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. இட் இஸ் அ மாடல் ஸ்ட்ரகிள். இன்றைய 21வது நூற்றாண்டுக்கு தேவையான ஒரு போராட்ட முறை எது என்றால், ஐயா விஸ்வநாதன் அவர்கள் நம்முடைய காவிரி ஆற்று பாதுகாப்பு குழு அமைத்து எப்படி மக்களை திரட்டி, ஒருத்தர் 2 பேரா தான் இருந்தாங்க. அப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் எப்படி வந்தது? அதுதான் 21வது நூற்றாண்டினுடைய தன்மை. அதுதான் கேரக்டர் ஆஃப் த குளோபலைசேஷன். ஒரு இன்றைய 21வது நூற்றாண்டு உலகமயமாதல் என்கின்ற அந்த காலத்தில் மக்களுடைய கேரக்டரே அப்படிதான் இருக்கு. ஒரு கட்சி என்ற நிலைமையிலிருந்து அது மாறுகிறது. கட்சிகளின் மீது எல்லா நம்பிக்கையும் போயிருச்சு. இனிமேல் அதால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ மக்கள் கிளர்ச்சி அடையக்கூடிய மக்களை ஒன்று திரட்டக்கூடிய வலிமை என்பது இப்படிப்பட்ட போராட்டங்களில் தான் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கான ஒரு போராட்டத்தை பரிசோதனை முயற்சியாக நடத்தி காட்டியவர் ஐயா விஸ்வநாதன் அவர்கள் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து, எதிர்காலத்தை இதை பற்றி நாமெல்லாம் யோசிக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளையும் உங்களிடம் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.